வைகை நதி தென்மதுரை வைகை நதி. இந்த டியூட்டை நம்பி இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்து அனுப்பியிருக்கேன். சொதப்பிடாம இருக்கணும். காதுல கரெக்டா ஹெட்செட் நிக்குமா? என்னாச்சு பாப்பாவுக்கு? என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க சாமி. நேத்துல இருந்து எதை பார்த்தாலும் பயந்து பயந்து அலறா. பிள்ளைய ஒரு நிமிஷம் தனியா விட்டுட்டு போக முடியல. உடனே பயந்து பயந்து அலறா. எதுவும் இருட்ட பார்த்து பயந்துட்டாளா என்னன்னு தெரியல. எதுவும் காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருச்சான்னு தெரியல. ஆனா பிள்ளை இப்படியே பயந்த மணிக்கே உட்காந்துருக்கா. நேத்து நைட்டு குடுகுடுப்புக்காரன் வேற வந்து ஒரு குறி சொல்லிட்டு போனான். என்ன சங்கதி? ஐயா, இந்த பிள்ளை எங்க வீட்டு மகாலட்சுமியா, நாங்க அப்படி நினைச்சுதான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குடுகுடுப்புக்காரனா அப்படித்தான் சொன்னான். இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வியாபாரத்துல நல்ல ஏத்தம், நல்ல லாபம். சரி, ஆனா அந்த குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னான்? இந்த பிள்ளைய கண்ணீர் வடிக்க வச்சா அது குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தை உண்டாக்கும்னு சொல்றான். காலையில அந்த குடுகுடுப்புக்காரனை தேடி நாங்களும் ஊரெல்லாம் சுத்தணும் சாமி. ஆனா ஊருக்குள்ள அப்படி யாருமே தெரியல. எங்க அப்பா வேற பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவர் இருந்திருந்தாருன்னா கூட நாங்க கொஞ்சம் தைரியமா இருந்திருப்போம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எங்களுக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் அந்த பிள்ளைய என்னன்னு பாருங்க சாமி. பிள்ளை நல்ல பிள்ளையாத்தான் இருக்கு. ஆனா எதையோ பார்த்து பயந்த மாதிரி தான் தெரியுது. பாத்துருவோம் என்ன ஏதுன்னு. ஓம் ஸ்ரீ கங்கம் முத்துக்காளையே போற்றி. வீரா டியூட், கபாலி டியூட் என்ன என் பேரை சொல்லிட்டு இருக்கான்? என் பேரை இழுக்காம இந்த வேலையை பார்க்கணும்னு சொன்ன முதல் வேலையை என் பேரை தான் இழுத்து என்ன கோத்து விட பாக்குறான். ஏனே நம்ம இங்க பேசுறது அங்க கேக்குமா? டியூட்க்கு மட்டும் கேட்கும், மத்தவங்களுக்கு கேட்காது. அத காதுக்குள்ள ஹெட்போனை மாட்டி அந்த துணியை சுத்தி கவர் பண்ணி வச்சிருக்கான்ல. சரி சரி, அப்ப சரி. ஆமா, அந்த கோடாங்கி சொன்னது சரிதான். ஆரம்பிச்சிட்டான். இந்த பொண்ணு உங்க வீட்டு மகாலட்சுமியே தான். உங்க குடும்பத்தை வாழ வைக்க செழிக்க வைக்க வந்த தேவதை. அந்த கோடாங்கி சொன்ன மாதிரி இந்த பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அது உங்க குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். முத்துக்காளே, இந்த கபாலி பைய உள்ள மனப்பாடம் பண்ணிட்டு போனதை கரெக்டா ஒப்பிக்கிறானே. அதானே டியூட், பரவாயில்லையே. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, இந்த பிள்ளைய எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கிட வேண்டியது உங்க பொறுப்பு. இந்த பிள்ளைக்கு சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இல்ல சாமி இந்த வீட்டுல. அப்படின்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது? சரிங்க சாமி, நீங்க சொன்னா சரிதான். ஆனா பிள்ளை ஏன் இப்படி பித்து பிடிச்சாப்புல உட்காந்துருக்கா? பிள்ளை இருட்டுல எதையோ பார்த்து பயந்துருக்கா. அதான் விபூதி அடிச்சு விட்டுருக்கேன்ல. இன்னும் 48 மணி நேரத்துல இந்த பிள்ளைய பிடிச்ச எல்லா வீடையும் விலகி ஓடிரும். சந்தோஷம் சாமி, சந்தோஷம். ஆனா இருட்டுல எதை பார்த்து பயந்துருப்பா சாமி? இவளை நாங்க எங்கேயும் தனியா இருட்டுல அனுப்புனது இல்லையே. தனியா இருட்டுல எங்கேயும் அனுப்புனது இல்லைனாலும் இந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு கதவை பூட்டிட்டு நீங்க வெளியே அடிக்கடி போயிடுறீங்க, அப்படித்தானே? சாமி கரெக்டா எல்லாத்தையும் சொல்றாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த அபூர்வ சாமியா தான் இருப்பாரு போல. ஆமா சாமி, ஆமா. எங்க வீட்டு மகாலட்சுமி வெளியே வேற எங்கேயும் போனா செல்வம் அவங்க வீட்டுக்கு போயிடும்ட்டு நாங்க எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டோம். முட்டா பயலே. என்ன சாமி என்ன சொல்றீங்க? அப்புறம் காலேஜுக்கு மட்டும் எதுக்கு அனுப்புற? டியூட், இவன் என்ன காலேஜுக்கும் போக விடாம பண்ணிடுவான் போல. சாமி, இந்த பிள்ளைய நாங்க காலேஜுக்கு அனுப்புறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பாத்தியா மாட்டிக்கிட்டான். எமக்கு எல்லாம் தெரியும். என்னத்தையோ சொல்லி சமாளிக்கிறான். ஐயோ, இவனை அனுப்பிட்டு நான் இங்க படுற பாடு இருக்கே. சரிங்க சாமி. இங்க பாருங்க, நீங்க 4 வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது இந்த பிள்ளைய கூட்டிட்டு போனா உங்க வீட்டு செல்வம் உங்களை விட்டுட்டு அங்க போயிரும் நினைச்சு இந்த பிள்ளைய நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு போறீங்க. ஆமா சாமி. அந்த நேரத்துலதான் இந்த பிள்ளை வீட்டுல தனியா இருக்கும் போது எதையோ பார்த்து பயந்துருக்கு. ஐயோ, வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு கதவை பூட்டிட்டு நீங்க பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிடுறீங்க. அதனால என்னென்ன நடக்குது தெரியுமா? கண்ட காளி பசங்களும் சுவரேறி குதிச்சு ரூமுக்குள்ள வர்றாங்க. கொழுப்ப பத்தியா இந்த டியூட்க்கு என்னதான் சொல்றான்? உங்க வீட்டு மகாலட்சுமி வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போற அறிவு கட்ட முட்டா பயலே. நீ ஒரு நாள் ரூம் கதவை திறந்து பார்க்கும் போது இன்னொரு குட்டி மகாலட்சுமி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டியூட், எதுக்கு பல்ல காட்டுற? இவன் என்ன சொல்றான்? என்ன உங்களைத்தான் சொல்றான். என்னதான் சொல்றான்னு புரியுது. ஆனா என்ன சொல்றான்? எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற? இல்லண்ணே, நீங்க அடிக்கடி அந்த பிள்ளை வீட்டுல சோறேறி குதிச்சு உள்ள போய் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரீங்கல்ல. அதான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கதவை திறக்கும் போது அது என்னது? குட்டி மகாலட்சுமி.
இல்லண்ணே, கதவை திறக்கும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த வெண்ணிலா பிள்ளை கையில ஒரு பிள்ளையோட தான் கதவை திறக்குமா. அப்படின்னா என்னம்மா உங்களுக்கு புரியல? புரியல டியூட், என்ன சொல்றேன் இவன்? நீங்க இப்படியே தினமும் ஜவராதி குதிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தா வெண்ணிலா பிள்ளைக்கு நீங்க ஒரு பிள்ளைய கொடுத்துருவீங்களாம். அதைத்தான் சிம்பாலிக்கா சொல்றாரு டியூட். ஏ கபாலி டியூட், உன்னை எழுதி கொடுத்ததை மட்டும் தானே சொல்லிட்டு வர சொன்னேன். அவன் என்னோட ஃப்ரெண்ட். என்ன பேசிட்டு இருக்க நீ வெளியே வா. உனக்கு இருக்கு இன்னைக்கு உன் மண்டையை உடைச்சு மாவுல கெடுக்கல என்ன பாரு. அது என்னங்க குட்டி மகாலட்சுமி? அது இல்ல குட்டி மகாலட்சுமி இல்ல, மூதேவி. மூதேவினா அது ஒரு கெட்ட சக்தி. அது சேர்ந்து குடியேறும் சொல்ல வந்தேன். சரிங்க. கண்ட காளி பசங்களும் உள்ள வருவாங்கன்னு சொன்னீங்க. இல்ல மகா காளி அவளோட சக்தி எல்லாத்தையும் அனுப்பி உங்க வீட்டு மகாலட்சுமிய பாதுகாப்பான்னு சொல்ல வந்தேன். அந்த மூதேவிய துர்சக்திய அவ விரட்டிடுவா. சாமி, நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்னும் புரியல. அவனுக்கே அவன் சொல்றது புரியல, இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்கான். இவங்க வேற. ஏய் இங்க பாரு கபாலி டியூட், ஒழுங்கா எழுதி கொடுத்ததை மட்டும் சொல்லிட்டு வாரியா என்ன இப்போ? சரி, இப்ப நான் சொல்றத நல்லா காட்டுக்கங்க. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. இவ சாட்சாத் உங்க வீட்டு மகாலட்சுமியே தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த பிள்ளைய என்னைக்கும் கண்கலங்க விடாதீங்க. மகாலட்சுமி நிரந்தரமா எங்க தங்கி இருக்காளோ அங்கதான் செல்வ செழிப்பு பன்மடங்கு பெருகும். அது உங்க வீடுதான். அதுக்காக எங்கேயும் கூட்டிட்டு போகாம வராம இருந்தா மகாலட்சுமியோட மனசு கோணி போயிரும். சரிங்க சாமி. அப்படி மகாலட்சுமி மனம் கோணி அவ வருத்தப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அது உங்க குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஓ சரி. அதுவும் இல்லாம நீங்க தனியா விட்டுட்டு போனதுல நிறைய துஷ்ட சக்திகளோட ஆதிக்கம் இந்த பிள்ளைக்கு இருக்கு. ஐயோ, அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம். எப்பவும் இந்த பிள்ளைய தனியா விடாதீங்க. எங்க போனாலும் கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு வாங்க. பாதுகாப்பா நீங்க எப்பவுமே கூட இருங்க. உங்களை மீறி யாரும் எதுவும் செய்து விட முடியாது. புரியுதுங்க சாமி, புரியுது. அப்படி போற வர இடத்தில் 4 பேர்களுடன் சகஜமாக பழக விடுங்கள். அப்படியா? ஆமா, அப்பதான் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. உங்க குடும்பத்துக்கும் நல்லது செய்வா. இந்த மகாலட்சுமி மனசு குளிர்ந்து போய் சந்தோஷப்பட்டு சிரிக்க சிரிக்க உங்களுக்கு செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான். ஒரு புள்ளி ஒரு கோடு. அடே என்னண்ணே புள்ளி கோடுன்னு இருக்கான்? ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தேன்ல டியூட். எழுதி முடிச்ச உடனே புள்ளி வைப்பாங்கல்ல, ஃபுல் ஸ்டாப். அதை வச்சுட்டு எழுதி முடிச்சாச்சுங்கிறது அடையாளமா கீழே ஒரு கோடை போட்டிருந்தேன். அதையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு வருது பயப்புள்ள. நல்ல வேலை அன்னைக்கு கருப்பண்ணங்கிட்ட மாட்டின மாதிரி இல்லாம பேரையும் சேர்த்து ஒப்பிக்காம இருந்தானே. நான் பேர் எழுதியிருந்தா அதையும் சேர்த்துதான் ஒப்பிச்சு இருந்திருப்பான். இவனை வச்சுக்கிட்டு. சாமி, அது என்னதுங்க புள்ளி கோடு? அது புள்ளி, முற்றுப்புள்ளி. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல, அதுக்காக அதையும் சேர்த்து சொன்னேன். அப்ப அந்த கோடு அது என்னோட மந்திர சக்தி எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி இந்த பிள்ளை முன்னாடி ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன். அந்த கோடை தாண்டி எந்த துஷ்ட சக்தியும் இனிமேல் வராது. தைரியமா நீங்க பிள்ளைய எங்கேனாலும் வெளியே கூட்டிட்டு போகலாம், வரலாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சாமி. அவ்வளவுதான். பிள்ளைய நல்லபடியா பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கங்க. நான் போயிட்டு வரேன். ஜெய் முத்துக்காளையே போற்றி. நீ வெளியே வாடி, உனக்கு இருக்கு. விடுங்கண்ணே, அவங்க கிட்ட மாட்டிக்கிடாம அவன் இந்த அளவுக்கு சொதப்பாம ஒரு விஷயத்த பண்ணதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்க முட்டாளுங்க. இல்லாட்டி இந்த காலத்துல போய் பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்களா? சரி, எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ் ஆகுமா தெரியலையே. சொன்னது எந்த அளவுக்கு மண்டையில ஏறி இருக்கும்னு பாப்போம். இல்லைன்னா நெக்ஸ்ட் பிளான மூவ் பண்ணிட்டு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன பிளான்னே? முதல்ல இது சக்சஸ் ஆகுதான்னு பாப்போம். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் நெக்ஸ்ட் பிளான். இதுவே சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கும் சக்சஸ் தான். பாப்போம்னே. சரி, மொபைல் ஆஃப் பண்ணு. அது வேற ஏதாவது சொதப்பி மாட்டிக்க போறான். ஆச்சி ரெடியா? ஏத்தே ரெடியா ஆச்சி? போலாமா? நீ முன்னாடி போடா கண்ணு. நான் அந்த உங்க சித்திக்காரி காயத்ரி எல்லாரையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அன்னைக்கே விட்டுட்டு போயிட்டேன் பத்தியா? பிறகு அதுக்கு ஒருக்க மூஞ்சி நிறுத்திட்டு இருப்பா. சரியா? உன் ஃப்ரெண்டு விடுதானே, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துடுறேன். சரிங்க ஆச்சி, நான் வளர்மதியை கூட்டிட்டு போறேன். இல்லடா, நீ மட்டும் போ. அவங்க மைனிக்காரி அப்புறம் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா உன்னைய. கல்யாணமாக போற பிள்ளை சும்மா யார் வாயிலையும் விழுந்து எந்திரிக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, கல்யாண வீட்லயும் சரி கல்யாண மண்டபத்திலையும் சரி யார் என்ன சொன்னாலும் எனக்கு நேரம் அமைதியா இருந்துடணும். என்னப்பா? அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதாச்சி. என் கண்ணுல சொன்னாப்ல களியா. நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன் ஆச்சி. அதுக்காக யாராவது என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் செய்யாமலும் இருக்க முடியாதுல்ல.
உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரி அம்மா, கல்யாண வீட்டுக்கு போற பிள்ளை தலையில பூ கூட இல்லாம போய்கிட்டு இருக்க, கட்டி வச்சிருக்கேன்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள, எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதானே? அது இருக்கட்டும் ஆச்சி, இதுவே நல்லா இருக்கு, எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆக போற பிள்ளை, அதுவும் இல்லாம கல்யாண பொண்ணுக்கு துணை பொண்ணா வேற இருக்க போற, பூ இல்லாம இருந்தா எப்படி? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் நல்லா நெருக்கமா தொடுத்து வச்சிருக்கேன், அதை எப்படி வச்சுட்டு போகாம இருப்ப? ஆச்சி கொஞ்சமா எடுத்துட்டு வாங்க. நீயும் கல்யாண பொண்ணுதான், தலை நிறைய பூ வைக்கணும். திரும்ப. இப்பதான் நல்ல லட்சணமா இருக்கு. சரி, ஆச்சி சொன்ன மாதிரி போன இடத்துல சமத்தா இருக்கணும். நீ முன்னாடி போ, ஆச்சி பின்னாடி ஓடியாந்துறேன். மண்டபத்துக்கு வேன்ல தானே ஆச்சி போறாங்க, சீக்கிரமா வந்துருங்க. வேன் விட்டுட்டு போயிட போகுது, அப்புறம் 2வது ட்ரிப் அடிக்கிறாப்புல இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் வேனை கலப்புவா. அள்ளி நிறைய நேரம் இருக்குல்ல, நான் அவ ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்து உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். நீ பொண்ணு பிள்ளை கூட கார்ல தானே போவ? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணழைக்க கார்ல தானே வருவாங்க, அப்படின்னா கார்ல தான் போவோம். சரிடா சரிடா, சரி போற இடத்துல சமத்தா இருக்கணும். என்ன முன்னாடி போ, ஆச்சி பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க ஆச்சி. அள்ளி கேப்பா, கேட்டா சொல்லிடு வந்துகிட்டு இருக்காங்க ஆச்சி அப்படின்னு. ஒரு பட்டுச்சேலையாவது கட்டியிருக்கலாம். இருக்கட்டும் ஆச்சி. சொல்றது எதையாவது இந்த பிள்ளை கேக்குதா? முத்துமணி, காயத்ரி, சுமதி, ரெடியா? கிளம்புங்கத்தா சட்டுப்புட்டுன்னு. ஏதாவது ஒரு கல்யாண வீடுன்னு அம்பிட்டு வேற இழுத்து கட்டி சேர்த்து போயிட்டு வாரதுக்குள்ள. குமாரு, பாப்பா. ஏமா, இங்கதான் இருக்கேன். கண்ணு, ஷாலினி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த மயிலக்கா கார்ல ஏறினாங்கன்னா போதும், அவ்வளவுதான், கிளம்பிட வேண்டியதான். சரி, என்னைய பாரு, நான் நல்லா மாப்பிள்ளைக்கு அம்மா மாதிரி நல்லா கம்பீரமா அழகா இருக்கேன் நான் பாக்குறதுக்கு. நல்லா தான் இருக்கீங்கம்மா. அப்படி சொல்லாத, நல்லா பார்த்து சொல்லு. இது என்ன புதுசா நெக்லஸ்? கழுத்தோட ஒரு செயின் போட்டிருந்தேன் பாத்தியா, அதை அழிச்சு புதுசா செஞ்சு கொடுத்துருக்கான் குமார். 5.5 பவுனு. நல்லா இருக்குமா, இவ்வளவு நாள் நான் பார்க்கவே இல்லையே. கல்யாணத்துக்கு போடலான்னு தான் நல்லா அப்படியே புது மருக்கு குலையாம வச்சிருந்தேன். அப்பத்தானே மாப்பிள்ளைக்கு அம்மாவா நல்லா மிடுக்கா இருக்கும். ஆமாம்மா, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா? அட்டகாசமா இருக்கு. அப்படி சொல்லு, மாப்பிள்ளைக்கு அம்மான்னா அப்படி கௌரவமா இருந்தா தானே நல்லா இருக்கும். ஆமாம்மா, ஆமா ஆமா. சரி, என் ஆட்டிகை ஒன்று தாரேன், போட்டுக்கிறீங்களா? உன் ஆட்டிகையா? இதுவே நல்லா கழுத்து நிறையா தான் இருக்கு, அது இருக்கட்டும், போதும். இப்போ என்ன 2 போடுங்க. இல்லை போதும், இதுவே நல்லா நிறையா இருக்கு கழுத்துக்கு. அப்போ 2 செயின் வேணா போடுறீங்களா? செயின்னா கொடு. இந்த நான் கழுத்தில் போட்டிருக்கதை கலட்டி தரட்டா? இருங்க தாரேன். நீ கழுத்தில் போட்டிருக்கதை கலட்டி கொடுக்க போறியா? அப்புறம் உன் தம்பி பார்த்தா என்னமோ சொல்ல போறான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் நிறைய தானே போட்டிருக்கேன். இருங்க தாரேன். இந்தாங்க, இதை போட்டுக்கிறீங்களா? இது டாலர் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி. ஆமாம் பாப்பா, நீ பொண்ணழைக்க வரலையா? இல்லைம்மா, நீங்கள் பொண்ணழைக்க கிளம்புனதும் குமார் கூட என்னை அங்கே மண்டபத்துக்கு வர சொல்லிட்டான் தம்பி. உன்னை அப்படியே கைக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி பாதுகாப்பான், அவன் கூட பிறந்தவன். இல்லைம்மா, தப்பா நினச்சிக்கிடாதீங்க, கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குல்ல, அதனால தான். இல்லாட்டி எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே பாருக்கான்னு சொல்லுவான். சரி சரி, அதுவும் சரிதான். கல்யாணம் நிச்சயமான பொண்ணு சும்மா 4 வீட்டுக்கு போய் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரி, அப்போ நீ குமார் கூட நேரம் மண்டபத்துக்கு போயிரு, நாங்கள் பொண்ணு அழைச்சிட்டு அப்படியே அங்கே வந்துடுறோம். சரிங்கம்மா. இங்கே அப்போ வீட்டில் யாரை வச்சுட்டு போகிறது? எங்கள் ஆத்தா இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஆத்தா இங்கே இருக்காங்களா? சரி, அப்போ சரி, நான் நிம்மதியாக போவேன். ஐயா எங்கள் பாட்டையே ஒரு இடத்துல இருந்துருவாராக்கும், அவர் இங்கிட்ட அங்கிட்டும் பாவடிக்கிட்டே தான் இருப்பார். அவரை பற்றியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் ஆத்தா எங்கள் வீடை பார்த்துக்கிறதுக்கு இருப்பா, இங்கே வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு அவர் இருப்பா. ஏம்மா, எல்லாரும் வந்தாச்சு, கார் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு, ஏறிடுறீங்களா? போலாமியா? ஏக்கா, இவங்க கிளம்பவும் அப்படியே நம்ம மண்டபத்துக்கு போயிருவோம். என்னக்கா? சரிப்பா. மண்டபத்துல கருப்பனும் வெற்றியும் தான் நேற்று நைட்டுல இருந்து எல்லா வேலையும் ஒத்தையில பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கட்டும் பார்க்கட்டும், உனக்கு அவங்க பார்க்காம வேற யாரு பார்க்க போறாங்க? ஆமாக்கா, இங்க அம்மா ஒத்தையில எல்லா வேலையும் பார்க்கணுங்கிறதுனால அவனுங்க 2 பேரும் என்னை இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. மண்டபத்துக்கு வர வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. அதுவும் சரிதான்டா, ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து வேலையை பார்த்தா தான்டா மடமடன்னு வேலை முடியும். இங்க அம்மா உனக்கு எதுக்கு எடுத்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டே இருந்தா சரிப்பட்டு வராதுல்ல. இங்க வேலையெல்லாம் பாக்குறதுக்கு நீ இங்க தானே இருக்கணும். ஆமாக்கா, சரி கிளம்பலாமா? ஏமா கிளம்புங்கம்மா, தட்டெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறேன், வாங்க. ஏக்கா, எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வரேன். வா வா, நானும் கார்ல ஏத்துறேன், வா. சரிங்கக்கா. ஏமா, இது என்ன எக்ஸ்ட்ராவா ஒரு செயின்? பாப்பா செயினியா? இப்பதான் போட்டு விட்டா. ஏன்க்கா? இருக்கட்டும், நல்ல கழுத்து நிறைய இருந்தா தானே நல்லா இருக்கும். பாருங்க, இப்பதான் இருக்கிற செயின் அழிச்சு புதுசா நெக்லஸ் செஞ்சு போட்டேன், அதுவே நல்ல கழுத்து நிறைய பெருசா தானே இருக்கு. இருக்கட்டும்டா, வா வா, நீ சீர்வரிசை தட்டை எல்லாத்தையும் வண்டியில ஏத்து வா. சரிங்கக்கா. அப்புறம் குமார், ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன். ஆத்தா சொல்லிக்கிட்டே இருந்தது உங்ககிட்ட சொல்ல சொல்லி. இந்த பொண்ணு வீட்டு தெருவுக்கு போனதும் தெருமுக்குள்ளேயே வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து போக சொல்லி எல்லாரையும். தெருமுக்குள்ள இருந்து பொண்ணு வீடு வரைக்கும் கொட்டிக்கிட்டே நடந்து போகணுமாண்டா, ஆத்தா சொல்லுச்சு.
சரிங்கக்கா சரிங்கக்கா. ஆமா, நேரா பொண்ணு வீட்டு வாசல்ல கொண்டு போய் வேனையும் காரையும் நிறுத்தினா தெருக்காரங்களுக்கெல்லாம் தெரியாது பொண்ணாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு. அதனால அப்படித்தான் செய்யணும். சரிங்கக்கா, அப்ப நான் டிரைவர் கிட்ட சொல்லி அங்கேயே நிப்பாட்ட சொல்லிடுறேன். பெரியம்மா கிட்டையும் மயிலக்கா கிட்டையும் சொல்லிடுறேன், அவங்க பாத்துக்கிடுவாங்க எல்லாத்தையும். சரி, கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லாரும் இறங்கி நடக்க சொல்லிடு சரியா? அதனால இங்க இருந்து எல்லாரும் செருப்பு போட்டுட்டு போக சொல்லு. அதுக்கு தான் மெயினா இப்போ ஞாபகப்படுத்துறேன். ஆமால்ல, இந்த பாதாள சாக்கடைக்கு குளிய தோன்றேன்னு சொல்லி அரையும் குறையுமா மூடி எல்லாம் ஒரே கல்லு மாடுமா கிடக்கு. சரிக்கா, பாத்துக்கிறேன்க்கா. தேங்க்ஸ்க்கா. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி எல்லாரையும் செருப்பு போட்டுட்டு போக சொல்லிடு. பாத்துக்கோ. ஆட்டுங்கக்கா. சரி வாங்க, எல்லாத்தையும் ஏத்துவோம் வண்டியில. வா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வரணும். வாங்க உட்காருங்க. அள்ளி, சரியான நேரத்துக்கு வந்துட்டோமா? நேரம் ஒன்றும் தவறலையே. இல்லக்கா, எல்லாரும் இப்பதான் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான நெருக்கமானவங்களை மட்டும் தான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கு. மத்த எல்லாரும் அங்க மண்டபத்துக்கே நேரா போயிருவாங்க. அப்படியாம்மா? கொட்டு சத்தம் வேற தூரத்துல கேட்டுச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சு அவதியா ஓடியாந்தேன். இல்லக்கா, ஆனா கிளம்பிட்டாங்களாம். வந்துருவாங்க, இப்ப பக்கத்துல வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, வேன்ல கார்ல தானே வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப தெருமுக்குள்ள இறங்கி நடந்து கொட்டடிச்சுக்கிட்டே வருவாங்க. என்ன? ஆமா ஆமா, அப்படிதான். அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சத்தம் கேட்டிருக்கு. இருக்கலாம், ஆனா பக்கத்துல வேற இங்க 2-3 கல்யாணம் இருக்குக்கா. அன்னைக்கு நிறைய முகூர்த்தம் இருக்கு, அங்க கூட சத்தம் கேட்டிருக்கலாம். வாங்க, நீங்க உட்காருங்க வாங்க. அடே, என்ன அதிசயம், உங்க வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா அள்ளி, அது ஒரு பெரிய கதை. புள்ள இருட்டுல என்னத்தையோ பார்த்து பயந்துருச்சு. வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு வந்தோமா, அதுல எப்படி ஏடா கூடமா ஆயிப்போச்சு. ஆமாக்கா, இப்படி வெளியே இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. 4 மக்கள் மனுஷரை பார்த்தா தானே அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் கோடாங்கி கூப்பிட்டு விபூதியை தான் அடிச்சிங்களா? ஆமா, பிள்ளைக்கு 90 போட்டிருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியாக்கா? அங்க முனியசாமி கோயில்ல போய் 90 போட்டுற வேண்டியதானே? வீட்டுக்கே ஒரு சாமியாரை கூப்பிட்டு மந்திரிச்சு விட்டுருக்க அள்ளி. அதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல. புள்ள தெளிஞ்சு வாரா. சரிங்கக்கா, சரி, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். சரி வாங்க, உள்ள வந்து உட்காருங்க வாங்க. வாரேன், உட்காரலாம். ஐசப்பா எங்க? ஆளை காணும். அவரெல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாரு. அங்க ஆள் பாக்குறதுக்கு வேணும்ல, அதனால நானும் எங்க அண்ணன்மார்கள் எல்லாம் இங்க இருக்கோம். அப்படியா? சரி வாங்க எல்லாரும் உட்காருங்க வாங்க. வெண்ணிலா, பாப்பா வா, வந்து உட்காரு வா. ஐசு, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியாப்ல? ஆமா மலரு, 2 மணிக்கே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு காய வச்சு அப்போல இருந்தே மேக்கப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பியூட்டிஷியன் நைட்டே தங்கிட்டாங்களா, அதனால வேலை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. ஆமா, நீ ஏம்பல நைட்டே வரல? வளர்மதியெல்லாம் வந்திருந்தா. இன்னைக்கு முழுக்க நான் லீவ் போட்டிருக்கேன்ல ஐசு. ஸ்டேஷனுக்கு போறது இல்லைல்ல, அதனால நேற்று என்னோட கொலிக்கு ஒருத்தவங்களுக்கு லீவு கொடுத்து அவங்க ப்ரோக்ராமை நான் பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு சேர்த்து அவங்கள பார்க்க சொல்லியிருக்கேன், அதனால தான். சரியில்ல, கல்யாணத்துக்கு ஃபுல்லாக லீவ் போட்டிருக்கேன், அது போதும். அப்போ நாளைக்கு என்ன? நாளைக்கு போகணும். மலரு, என்ன மலரு? மாப்பிள்ளை வீட்டில் என் கூட தங்குறதுக்கு நீ இருப்பேன்னு நினைச்சேன். அவள்லாம் இருக்கேன்னு சொல்லியிருக்கா. என்ன மலரு? நான் இருப்பேன்ல. பாரு, அவள்லாம் இருக்கேன்னு சொல்லியிருக்கா. நீயும் இருக்கணும் மலரு. நாத்தனா முறைக்கு உன் தங்கச்சி உமா இருக்கல்ல, நான் எதுக்கு? இந்த 10 குறைக்கு வளர் வேற இருக்கல்ல. ப்ளீஸ்ல மலரு, நீயும் இருல. ஐசு, அங்க மாப்பிள்ளை வீட்டில் யார் எப்படியோ எனக்கு தெரியாது. பேச்சு துணைக்கு ஆள் இருப்பாங்களோ என்னமோ. மேல அங்க உனக்கு துணைக்கு நிறைய பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்றது? இல்ல மலரு, மாப்பிள்ளைக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சியில யாரும் கிடையாது. சொந்தத்திலயும் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் யாரும் கிடையாது. அதனால எப்படியும் தங்குறதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நீ இரு மலரு. சரி, பாப்போம் என்ன. ஆனா நான் காலையில ஷோவுக்கு போகணுமே. நான் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கண்டிப்பா உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா நைட்டு நான் வீட்டுக்கு போய் தூங்கினா தான் காலையில ஷோவுக்கு போக முடியும். புது இடம், அங்க போய் நான் தங்கிட்டேன்னா காலையில ஷோவுக்கு எப்படி வர்றது போறது எனக்கு சரியா வராது ஐசு. லீவும் போட முடியாது. அண்ணன் கல்யாணம் வேற பாரு பக்கத்துல இருக்கு, அதுக்கும் லீவ் போடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ. நைட்டு நீ மாப்பிள்ளை வீட்டில் எனக்காக தங்கணும். சரி, பாப்போம். இப்பவே அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணுமா? இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போதே எல்லாம் பேசினாதான் உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிஸி ஆயிடுவேன். வளரக்கா, பூ எடுத்துக்கோங்க. நான் தலை நிறைய பூ வச்சிருக்கேன் உமா. பூ வச்சுட்டு வராதவங்களுக்கு பார்த்து கொடு. ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்கக்கா. இல்லடா, இருக்கட்டும். ஹேர் பின் கூட கொண்டு வரல, வச்சால் நிற்கவும் நிற்காது. சரி, அப்படின்னு சாயங்காலம் வச்சுக்கோங்க. என்ன வளரக்கா? நீங்க? நானும் வச்சிருக்கேன்ல, இல்லாதவங்களுக்கு கொடு. வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்து கொடு. நம்ம வீட்டாளுங்க தானே, வர்றவங்களை கவனிப்போ. சரிங்கக்கா. ஏக்கா, உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம்ல உமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா மட்டும் ஒரு சத்தம் கொடுன்னு. சரி. ஏன் ஐசு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே உனக்கு எதுக்கு சத்தம் கொடுக்கணும்? மாப்பிள்ளை என்ன இங்கேயே வந்துட போறாரு? இல்ல, சும்மாதான் ரெடியா இருந்துக்கலாமேன்னு. எப்படியும் கொட்டிக்கிட்டு தானே பொண்ணாளைக்கு வருவாங்க. அந்த சத்தமே உனக்கு கேட்டுரும். ஆமா. ஏன் ஐசு, இப்போ நீ கல்யாணம் முடிச்சு அப்படியே உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவ. அப்போ எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு என் கல்யாணத்துக்கெல்லாம் உன்னை அங்கதான் வந்து ஸ்பெஷலா கூப்பிடணுமோ?
கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டாங்கல்ல உங்க அண்ணன் கல்யாணத்துக்கும் உன் கல்யாணத்துக்கும். இல்ல இல்ல அதை சொல்லல, உன்னை எனக்கு தோழியா கூப்பிடுறதுக்கு சொல்றேன். அதுவா, நான் எப்படியாவது என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வந்துடுவேன் முத நாளே. தேங்க்ஸ்ல. நான் வராம வேற யார் வருவாங்க, வந்துடுவேன். மாப்பிள்ளைய நீ பாத்தியா? போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். ஆஹா பார்க்கல. நான்லாம் பார்த்துட்டேன். ஆமா அவெல்லாம் பார்த்துட்டா, நீ மட்டும்தான் இன்னும் பார்க்கல. காமில எப்படி இருக்காருன்னு பாப்போம். அதெல்லாம் ஆள் நல்ல செக்கச்செவேல்னு அம்சமா இருக்கார்ல மலரு. அப்படியா ஐசு? அப்படியால? ஆமா நல்ல கலரு. உன் கலர் இருப்பாரா? இல்ல மலரு, என்னை விட நல்ல கலரு. பாரா. ஆமா, என் தங்கச்சி உமா சொல்றா, எக்கா நீ தினமும் ஃபேர்னஸ் கிரீம் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல செவப்பாயிரு, அப்பதான் மாமாவுக்கு பொருத்தமா இருப்ப அப்படிங்கிறா. எங்க ஐஸுக்கு என்ன, அவளுக்கு என்ன குறைச்சலாம்? ஃபேர்னஸ் கிரீம் போடுற அளவுக்கா இருக்கா? ஏன் மலரு, இன்னைக்கு மேக்கப் ரொம்ப அதிகமா பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கோ? இல்ல நல்லாதான் இருக்கு. மாப்பிள்ள சொன்னாரு மேக்கப்பை கொஞ்சம் குறைச்சே போடு, அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு. இப்பெல்லாம் பூதம் கணக்கட்டி அப்பி விட்டு போயிடுறாங்களாம், பார்த்தாலே பயங்கரமா இருக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறாரா? பரவாயில்லையே. மாப்பிள்ள நல்லா பேசுறாரு மலரு. ஆமா, நீ காலையில 9 மணிக்கு கடைக்கு போனா நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவ. நீ எப்ப அவரை பார்த்து பேசுன? இல்லல, நைட்டு இவ வீட்டுக்கு வருவன்ல, அப்ப இவ போன்ல பேசிக்கிட்டு இருப்பா, அப்பம்போது கேட்டதுதான். அதான் நான் பார்த்தேன். எக்கா கொட்டு சத்தம் கேக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் வாசல்ல போய் பார்க்க போறேன், ரெடியா இருந்துக்கோ. வந்துட்டாங்க ஐசு, வந்துட்டாங்க. மலரு படபடன்னு இருக்கு மலரு. ஒண்ணும் இல்ல ரிலாக்ஸ் ஆயிரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு மலரு. பாத்துக்கலாம் நர்வஸ் ஆகாத, ஃப்ரீயா இரு என்ன. சரி. அவங்க உள்ள வந்தது எந்திரிச்சு நிக்கணுமோ? மாலை போடும்போது எந்திரிச்சு நிக்கணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் போகும்போது அப்படித்தான் செஞ்சாங்க. நீ கொஞ்சம் பயப்படாம இரு, படபடன்னு இல்லாம இரு. ஐசு பொண்ணு பிள்ளை. மலரு, ஏத்தே என்னடா நீ இங்க இருக்க? என் ஃப்ரெண்டு தே ஐசு. அப்படியா, பாருடா என்ன ஒரு பொருத்தம்னு. ஏன் தே? மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? உன்னைய கட்டிக்க போறவனுக்கு ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமா, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது இந்த கல்யாணம் தானா? அடடே. ஆமா, கருப்பன் தம்பி உங்க மைனி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அப்படியா? பொண்ணலைக்கு மைனி வந்திருக்காங்களா? நாத்தனார் முறைக்கு அவ தான் எல்லாம் செய்யணும். ஆனா அவளுக்கு விசேஷம் நடக்கும்போது தான் இவளுக்கு விசேஷம் நடந்ததா, அதனால அவ வர முடியாம போச்சு. யார், எங்க மைனியா? ஆமா, அதனால என்ன வச்சு செஞ்சாங்க. அதான் இப்ப பொண்ணழைக்கிறதுக்கும் நானே வந்திருக்கேன். ஐசு இந்தா வா, இன்ச்சு வாங்கிக்கோ. காலில் விழுகணுமாக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்தா வாங்கிக்கோ. புடவைய கட்டிட்டு வெளியே உங்க தாய் மாமா அத்தமார்கள் எல்லாம் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கட்டிடுவியா எப்படி? அதான் இந்த எங்க வீட்டு மருமக பிள்ளை இருக்கால, கட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஏத்தே, எனக்கெல்லாம் சேலை கட்டிக்கிட்டு அவ்வளவா வராது. நானே சுடிதார் தான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. அப்படியா? சரி, அப்ப நாங்க தான் கட்டி விடணுமோ? ஆமாக்கா, நீங்களே கட்டி விட்டுருங்க. ஏத்தே நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தே. சரி, 4 பேரும் ஆளுக்கு ஒரு திக்கா பிடிச்சி இழுத்தா சேலையை கட்டிடலாம். வாங்க வாங்க. இங்க பாரு பொண்ணு, நீயும் நானும் சேர்ந்து நிக்கிறது இதுதான் கடைசி தடவை. நான் உனக்கு போன்ல தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுப்பேன், கவனமா ஃபாலோ பண்ணிக்கோ. பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, அதுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டியது என்னோட வேலை, புரிஞ்சுதா? திரும்பாத அங்கிட்டு திரும்ப. ஓகே ஓகே ஓகே. நானே உன் பக்கத்துல வந்து பேசினாலும் நீ காதை மட்டும்தான் தீட்டி வச்சு கேட்கணும் நான் என்ன சொல்றேன்னு. திரும்பி என் முகத்தை பார்த்தரவே கூடாது, சரியா? நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க, பேசாதவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியவே தெரியாது, அந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ பொண்ணு வீட்டுல இருந்து வந்துருவாங்க, சரியா? ஓகே ஓகே. தாலியை கொண்டு வந்திருக்கியா மேன்? அதை எதுவும் மறந்து வச்சிடாம. சட்ட பாக்கெட்லயே தான் இருக்கு. வெரி குட் வெரி குட். பொண்ணழிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, போ போ போ, தள்ளி போ. மச்சான் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, பொண்ணழைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டு பொண்ணு தானே வருது? ஆமா ஆமா, பாப்பா நல்லா லட்சணமா இருக்கால இந்த பட்டுச்சேலையில. என் செல்ல குட்டி. மாப்பிள்ளையெல்லாம் வந்தாச்சு அப்பதையே. இந்த பொண்ணு பிள்ளை ரெடி ஆகி வர்றதுக்கு தான் 3 நேரம் ஆகுது. பொம்பளைய எங்க போனாலும் லேட்டாதாயா ரெடி ஆகுறாங்க. இருக்கட்டும் மச்சான் இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படித்தான். நம்மள மாதிரியா பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு இருக்கிற 4 முடிய சீவிட்டு வர போறாங்க? அவங்களுக்கு 6 அடி கூந்தல் இருக்கும், அதை சீவுறதுக்கே 1/2 பொழுது ஆகுது. அப்புறம் இந்த சேலையை ஒண்ணு கட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு 1/2 பொழுது ஆக்குறாங்க. வாங்க 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 வாங்க. செல்லக்குட்டி பட்டு சேலை கட்டலையாடா? வாங்க வாங்க, எல்லாரும் வரணும்.
ஐசு பாப்பா வாடா. பொண்ணு பிள்ளை வந்தாச்சு, ஆரத்தி எடுத்துட்டு வாங்கம்மா. ஐசி இவங்க தான் எங்க மைனி. பொண்ணு பிள்ளை வாங்க. மலரு வாடா. மைனி ரெண்டு பேருக்கும் பெரிய சோழ நாட்டு குந்தவன் நந்தினின்னு நினப்பு. உள்ள வா ஐஸ்வர்யா, வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. ம் சரிங்கக்கா. வா ஐசு வா, மெல்ல வா மெல்ல வா, சேலையை நல்லா பிடிச்சுக்கோ வா. சரிங்கப்பா. ஐசு மெதுவா நட, சேலையை தூக்கி பிடிச்சுக்கோ படி ஏறும்போது. ம் சரில. யோ கசாப்பு, என்னையா பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிற? அதான் உன் செல்லக்குட்டி உள்ள போயிடுச்சுல, பின்னாடியே போ. எப்ப டைம் கிடைக்குதோ தூக்கி போட்டுரு தாலிய. யோ கசாப்பு, என்ன மூஞ்சி திருப்புற? நீ தானப்பா சொன்ன நம்ம பேசுறது எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது, மூஞ்சி திருப்பிக்கிட்டே தான் பேசணும்னு. ஓ ஆமா ஆமா மறந்துட்டேன். சரி போ உள்ள. என் செல்லக்குட்டி சேலை கட்டிட்டு வரல, எனக்கு அது ஒரே வருத்தமா இருக்கு. இப்படியா கல்யாணத்தன்னைக்கு சுடிதார் போட்டுக்கிட்டு இருக்கிறது? எந்த கல்யாணம் பண்ணாவது கல்யாணத்தன்னைக்கு சுடிதார் போடுமா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதியா. முதல்ல போய் தாலியை கட்டு, அதுக்கப்புறம் நீ எத்தனை பட்டுச்சேலை வேணாலும் எடுத்து கொடு. போ உள்ள போ. ஓகே, எப்ப சந்தர்ப்பம் கிடைச்சாலும் சரி டபக்குன்னு தாலியை தூக்கி கழுத்துல போட்டுரு. ஓகே ஓகே டன் டன். போ 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 போ. பார்வதியம்மா என்ன உங்க வீட்டு பிள்ளைய வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க போல. மாலா வா வா, வேன்ல கடைசியில உட்கார்ந்து இருந்ததுனால பேசவே முடியல. அம்மா நாச்சியார் உன் கூட தானே உட்காந்துருந்தா, எங்க அவளை காணும்? நான் என்ன கேட்கறேன், நீங்க என்ன சொல்றீங்க? என் பிள்ளைய பத்தியா பாரு, இருட்டுல எதையோ பார்த்து பயந்துட்டா போல, பயந்து பயந்து அழுகுறா. விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. அதான் கல்யாண வீடு தானே, சரி கூட்டிட்டு போவோமேனு கூட்டிட்டு வந்திருக்கோம். இல்லைன்னா வீட்டில் விட்டுட்டு தான் வருவோம் எப்பயும். பயந்துட்டா பாவம் பிள்ளை. அப்படியா, சரி சரி, நாச்சியார் அந்த பின்னாடி தான் வாரா. சரி சீக்கிரம் வா, மண்டபத்தில் முன்னாடி போய் இடம் பிடிச்சுக்கிடுவோம். அப்பதான் பொண்ணு மாப்பிள்ள நல்லா தெரிவாங்க. ஆமா, நம்ம தினம் பார்க்குற பொண்ணு தானே. இருந்தாலும் மாப்பிள்ள புது மாப்பிள்ள இல்லை, அதுவும் இல்லாமல் கல்யாணம்ல, முன்னாடி இடம் பிடிச்சாதான் கல்யாணத்தை நல்லா பார்க்கலாம். ஓடியா ஓடியா. தம்பி நல்லா இருக்கீங்களா? நீங்க இந்த மலருக்கு குழந்தைனாரா வரப்போற பிள்ளை தானே? ஆமா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், உள்ள போங்க. உங்க வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்களா? எத்தே நம்ம கோபாலனை கட்டிக்க போற பொண்ணு தானே பாரதி எடுத்தது, பார்க்கலையா நீங்க? அடே அப்படியா, நான் வேன்ல இருந்து இறங்கிக்கிட்டு இருந்ததுனால கவனிக்கல. இதுக்கு தான் நம்மளும் கார்லயே வந்திருக்கலாம் பத்தியா. கார்ல இடம் பத்தாதுல தே. சரி உள்ள போங்க உள்ள போங்க, இடத்த பிடிப்போம். சரி சரி. குருநாதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருநாதா. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அது உங்களாலதான். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டு. எந்திரி எந்திரி, உள்ள ஓடு ஓடு. என்ன வெண்ணிலா, என்ன பண்ணிட்டு இருக்க?